தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 ஓட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், அண்ட் நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சன் பிக்சர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருந்துச்சு. ஸோ சூப்பர் சாகா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு வந்துச்சு. பட் எனக்கு எதுவும் கெஸ் ஆகலை. உனக்கு எதாச்சு? இல்லை, எனக்குமே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா மைட் பி ஏதாவது பழைய மூவி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீலீஸ் பண்ணுறதோ ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அதுவும் இல்லாமல் பொங்கலுக்குன்னு இருக்கிறப்போ இதாக பண்ணுறாங்களா, படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் ஜெயிலரு, அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் சர்ப்ரைஸ் நினைக்கிறேன். இப்போ ஈவினிங் வந்து லைவ் போயிருந்தாங்க. ஸோ லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டாகிராமில் வந்துருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா லைவ் போயிருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறப்போ ஏதோ தியேட்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் பார்க்கலான்னு இருக்கோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா எங்களோட ரியாக்ஷன் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. வங்கக்கடலில் நிலவி வந்த ஃபெங்கல் புயல் கரை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா நெல்சா, நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிளானே சென்னையில் தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களுக்கு கோவா ஜி. அங்க மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் போட்டுருவார் ஜி. உனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி, நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்க கூடாது? உங்களுக்கு என்ன ஜி வர வர ஏதாவது நமக்கு அப்படியா? கடைசியாக என் படம் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஓகே ஓகே ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சைலண்டாக மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. மெடிடேஷன் பண்ணி தான் ஓ, இது யாரு? Oh my God. ஏய், தலைவரா? அப்படியா? வா வா வா, வேற மாதிரி இருக்கு. ஓ, வா 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 வா. தரமான சம்பவம் இருக்கு. வா. இந்த பிஜிஎம் தான் இல்ல போத்திட்டேன். அப்பா ஷிட் மா அப்பா கிரனேட் பாருங்களேன், இது பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போய். Wow. Wow. பயங்கரமான பிஜிஎம். ஓடு, தலைவரை காமிச்சாங்க. ஸ்லோமோ பாரு, சூப்பர் ஸ்லோமோவா இருக்குது. ஜெயிலரே அதானே. நைஸ் நைஸ் நைஸ். வாவ். எட்டி பார்க்கறாங்க பாரு. பயங்கரமா இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாம். வாவ் வாவ். ஜெயிலர். జైలర్ 2 అర్థమైందా?
அர்த்தமாயிட்டு நைஸ் சூன் வாவ் சூப்பர் நைஸ் சரியான ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ இல்ல பயங்கரமான ஒரு பொங்கலுக்கு சரியான ஒரு ட்ரீட்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லா பொங்கலையும் சேர்த்தி கொடுத்த மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தலைவராக சும்மா அந்த பேக்ரவுண்ட் அப்படிலாம் காமிக்கிறப்போ நான் வேற யாராவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூலியோட கெட்டப்பில் இருப்பார். ஸோ கூலி மூவியும் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால வந்து பார்த்தோன்னா அந்த கெட்டப்பில் தான் இருப்பார். ஸோ அவரை காமிக்காம வேற யாரோ வச்சு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தோன்னே தெரிஞ்சு பட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட காமிச்சிட்டாங்க. நான் ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சேன். அது தலைவர் இல்லை, எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரியா. ஆனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா தலைவரை காமிச்சு இது பண்ணது ரொம்ப சூப்பராக. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நெல்சன் அண்ட் அனிருத் அந்த காம்போ நம்மளுக்கு இதுவும் சீரியஸாக சூப்பராக இருக்கும். செம்ம ஃபன்னாக அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாடி லாங்குவேஜ் கரெக்டாக சூப்பராக பேசுவாங்க. அது தலைவரே சொல்லியிருப்பாரு, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துலேயே நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ரெண்டு பேரும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து அந்த கனெக்ட் பண்ண விஷயம் அந்த சைக்ளோனு அது எல்லாமே ரொம்ப ரியாலிட்டியாக கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நமக்கு வந்து ஜெயிலர்லேயே ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கிறது அந்த பிஜிஎம் தான். இப்போ வரைக்குமே அந்த பிஜிஎம் எல்லாம் கேட்டால் நமக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். ப்ளஸ் அது வந்து எப்பவுமே அது ஃபேட் ஆகாத மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம். அந்த பிஜிஎம் இந்த இதில் கொண்டு வந்தது வந்து பயங்கர ஹைப்பாக இருந்துச்சு. அண்ட் கடைசி அவங்க ரெண்டு பேரும் எட்டி பார்த்தாங்க பாருங்க, அது ரொம்ப ஃபன்னியாக செம்மையாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு த்ரூ அவுட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஜெயிலர் 2 எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்குமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதையாக எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் பெரிய ஸ்டோரி இல்லை, பட் ஆனால் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே மேட்ச் பண்ணி போயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டோரியும் கொண்டு வந்து அதில் இந்த மாதிரி ஒரு மாசான ஆக்ஷன்ஸ்லாம் வச்சாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அண்ட் ஜெயிலரோட அது நிறையா அட்வான்டேஜாக பேசின விஷயம் ஒன்று தான், அண்ட் டிஸ்அட்வான்டேஜாக பேசின விஷயம் ஒன்று தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்லோமோவில் அப்படியே நடந்து வருது, அது பார்க்கறதுக்கு சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது கடைசியாக இப்போ நம்ம தலைவரை காட்டுறப்ப அந்த கண்ணாடி அப்படியே இறக்குறப்ப அந்த சூப்பர் ஸ்லோமோ பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அந்த பிஜிஎம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2லையும் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெல்சன் மேபி கொஞ்சம் ஸ்டோரியிலேயே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஏதாவது ஸ்டோரி புதுசாக ஏதாவது நம்மளுக்கு கொடுத்தாருன்னா இட் வில் பி ரியலி குட்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட அப்டேட்ஸ்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஆல் வச்சுக்கோங்க. ஸோ எங்களோட வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைப் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ரியாக்ஷன் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அண்ட் ஆல்சோ எங்கள் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி செம்மையாக பண்ணிட்டு இருக்கீங்க, அது மறுபடியும் கண்டினியூ பண்ணுவீங்க நம்பிக்கையோட இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பாய்.